ராமராமா சுக்கரவாசரா வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி டிசம்பர் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 11ஆம் தேதி சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதி காலை 10 மணி 7 நிமிடம் வரை, பின்பு சப்தமி திதி. சதபிஷங் நட்சத்திரம் காலை சிறிது நேரம், அதாவது 6 மணி 11 நிமிடம் வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டபதா. சித்தி யோகா தைத்தில கரணம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. ஆண்களுக்கு திருமணத்திற்கு நல்ல பெண் அமைய கூற வேண்டிய ஸ்லோகங்கள் உண்டா? அதாவது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவனுடைய வாழ்வில். இந்த காலத்துல பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பல பேர் சொல்றா. ஆண்களுக்கு திருமணம் ஆகுவது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதுலயும் திருமணம் நடைபெற்று அது நல்ல குடும்பம் அமைந்து பல வருடங்கள் அவர்கள் சந்தோஷமாக இருந்து புள்ள பெத்துண்டு பேரன்கள் பிறந்து நல்ல வாழ்க்கை நடத்துவது அப்படிங்கிறது பெரிய ஒரு சமாச்சாரமாக இருக்கு. அது பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடத்த. இவர்கள் நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல முறையில வாழ்க்கை வாழறதுக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை. அதனாலதான் தாம்பத்தியார்த்தம் உமாசதீம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதற்கும் நல்ல ஒரு தாம்பத்திய உறவான ஏற்படுவதற்கு அம்பாளினுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நல்ல பெண் அமைந்து இவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு நித்தியம் இவன் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை பிரார்த்திக்கலாம். பத்னீம் மனோரமாம் தேஹி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அம்பாள் கிட்ட சொல்லி பிரார்த்திப்பதனால நல்ல பத்னி மனைவியானவள் அமைவாள். ராமராம்.